இதே நம்ம தொலைகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே வச்சுட்டே இப்போ ஆனில் தானே இருக்குது, ஆனில் தான் இருக்குது. இங்கே அவ்வளோதான், எங்கேயாவது நோண்டியாச்சு. ஏன்னா ஒவ்வொரு பகுதியாக இருந்து பார்த்தா தான் தெரியும். என்ன அடிக்குது? இங்கே ஒரு காசு கிடக்குது. இந்த காசு எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஓகே, இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எத்தனை காசு எடுத்துருக்கோம்? இந்த இடத்துல 4 காசு எடுத்துருக்குறோம். 4 காசும் பாருங்கள். எல்லாம் இப்போ தான் போய் முதல்ல கழுவணும், கழுவி வைக்கலாம். 4 காசுக்குது. இந்த மாதிரி எங்கே காசு கிடக்குன்னு எல்லாம் போய் பார்த்துடலாம். வேறு எதாவது இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து படுத்துக்கிட்டு இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்குது. சரி வாங்க, நம்ம அப்படியே ஒரு இடமாக நூலில் அதை நடிச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சும்மா வைக்கிறப்பே அடிக்குது. இப்போ இவெல்லாம் இங்கேருந்து இருக்கிறான், சவுண்டே கேட்கல. இல்லை மேலாவே இருக்குது. ஏரோட்டி கூட மேலே வந்துருச்சுன்னு நினைக்கிறது. என்ன காசு தொடச்சது தெரியும். 5 பைசா. ஆமாம், 5 பைசா. அந்த காலத்தோட 5 பைசா. சரி, அப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம தொலைவ ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இந்த இடத்த. ஓகே, நம்ம சேனலை பிடிச்சிருந்த அளவு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி.